சீரீஸில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 46ல் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கை நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புஷ் பண்ணிகிட்டே இருக்கு, நம்மளை தள்ளிகிட்ருக்கு. அது நம்ம குடும்ப தேவைக்காக இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு பணம் வேணுன்றதுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம், நான் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற வெற்றிக்கான பாதையாக கூட இருக்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள், ஒரு கடமைகள்னு சொல்கிற வாழ்க்கையில் ரிசல்ட் ஓரியன்டாகவே நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். வெற்றி வேணும், பணம் வேணும், புகழ் வேணும், இது எல்லாமே தான் அந்த ரிசல்ட்டு. ஸோ அப்படி இல்லாமல் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதே தான் கீதையிலையும் பகவான் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் உன்னோட கடமையை நீ செய், அதனால் ஏற்படுற விளைவுகளை நீ என்கிட்ட கொடுத்துரு, உன்கிட்ட நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் தான் இதை பண்ணேன், என்னால் தான் இந்த வெற்றி, நான் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்படி அந்த பலனை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளை ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லூப்புக்குள்ளே நம்மளை சுத்த விட்டுட்டே இருக்கும். அது ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்கலாம், கர்மா, இதைத்தான் நம்ம செயல் விளைவு தத்துவம் அப்படின்றதே சொல்லுவாங்க. அதனோட விளைவுக்கான அந்த பலனை நீ எடுத்துக்காத, இறைவன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறது தான்.